நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் குரு நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை கேட்போம். சக்ஷுர்கம்யம் குரும் தெக்த்வா சாஸ்திரகம்யம் தி ஸ்மரேத் கரஸ்தம் உதகம் தெக்த்வா கனஸ்தம் அபிவாஞ்சதி. நம் கையில் இருக்கக்கூடியதான அந்த ஜலத்தை விட்டுவிட்டு ஆகாசத்திலிருந்து எப்பொழுது மழை பெய்யும் மழை ஜலத்தை எதிர்பார்ப்பது போல கண்ணெதிரிலே சுலபமாக இருக்கக்கூடிய குருவை ஆச்சாரியனை விட்டுவிட்டு கண்ணுக்கு தெரியாத பகவானை உபாசனை செய்வது போல உள்ளது. அதாவது குருவினுடைய மகிமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இது ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஒரு கதை உண்டு. நாராயணன் நாபி கமலத்திலேருந்து பிரம்மதேவனை சிருஷ்டி பண்ணார், படைத்தார். பிரம்மதேவன் தன்னுடைய மனசுலேருந்து மரீச்சி மகர்ஷியை உண்டாக்கினார். அவருக்கு கஷ்யபர் அப்படிங்கிறதான ஒரு மகன் பிறந்தார். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் சூரியன் பிள்ளையாக பிறந்தார். சூரியனிடமிருந்து ஸ்ராத்த தேவன் அப்படிங்கிறதான மனு உண்டானார். அந்த மனுவினுடைய மனைவி ஸ்ரத்தா. அவர்களுக்கு சந்ததி இல்லை. அதனால் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணணும்னு தங்களுடைய குருவான வசிஷ்ட பகவான் இடத்துல போய் கேட்டுண்டார். வசிஷ்டரும் ஒரு மித்ராவருண யாகத்தை பண்ணினார். அதுக்கு பெரிய பெரிய மகரிஷிகள், அகஸ்தியர் முதலான மகரிஷிகள்லாம் அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தா. அந்த மனுவினுடைய பத்னியான ஸ்ரத்தா பெண் பிள்ளை பிறக்க வேண்டும் அப்படின்னு அவ பால் க்ஷீரத்தை ஆகாரமாக சாப்பிட்டு விரதம் இருந்தா. யாகத்தில் அந்த ஹோதாவின் இடத்துல யாகம் பண்ணக்கூடியதான ஹோதா அவரை நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய விருப்பத்தை பிரார்த்தனை பண்ணிண்டா. அவரும் அதை நினச்சிண்டு தியானம் பண்ணிண்டு அந்த வஷட்கார மந்திரத்தை சொல்லி அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தார். அதனால் அவளுக்கு பெண் பிறந்தது. அவளுக்கு இளை அப்படிங்கிறதான அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினான். இந்த ஸ்ராத்த தேவன் இந்த மனுவுக்கு ரொம்ப வருத்தம். புத்திர காமேஷ்டியாக புத்திரன் பிறக்கணும்னு பண்ணால் பெண் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டத்தை போய் திருப்பி சரணம் அடைஞ்சு, ஏன் இப்படி உங்களுடைய சங்கல்பம் புத்திர காமேஷ்டி யாகம் தானே, அதில் போய் புத்திரன் இல்லாமல் பெண் பிறந்திருக்கே எப்படி அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு இது ஹோதா பண்ண காரியத்தினால இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, உடனே தன்னுடைய தேஜஸ்னால் ஒரு புத்திர சம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி புருஷனான ஹரி, அந்த ஹரியான ஸ்ரீமன் நாராயணனை ஸ்தோத்திரம் பண்ணார். பகவான் உடனே சந்தோஷப்பட்டு வசிஷ்டருக்கு வேண்டியதான வரத்தை கொடுத்தார். அந்த வரபலத்தினால அந்த இளை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த கன்னிகை பெண் குழந்தைய சுத்யும்னன் அப்படின்னு புருஷ குழந்தையா ஆண் குழந்தையா மாற்றிட்டார். அவனுக்கு சுத்யும்னன் அப்படின்னு பேர். அவன் நல்ல பெரிய வீரனாக சிறந்து விளங்கினான். அவன் ஒரு சமயம் என்ன பண்ணான், வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனான். அப்போ காட்டுக்கு போகும்போது தன்னுடைய வேட்டைக்கு கூட சில மந்திரிகளையும் சிந்து தேசத்து குதிரை அதையும் வில்லு அம்பு இதெல்லாம் எடுத்துட்டு கவச்சத்தை போட்டுட்டு போனான். வடக்கு திக்கு போனான். அந்த பக்கத்தில் ருத்ர பகவான் பார்வதியோட வசித்து வந்தார். அங்கே சுத்யும்னன் அந்த வனத்தில் பிரவேசம் பண்ணான். பிரவேசம் பண்ண உடனே அவன் பெண்ணாக மாறிட்டான். அந்த சுத்யும்னன் பெண்ணாக மாறிட்டான். அவனுடைய குதிரையும் பெண்ணாக மாறிடுத்து. அவன் கூட வந்த மந்திரிமார்கள் வேலைக்காரர்கள் எல்லாரும் பெண்ணாக மாறிட்டா. இந்த வனத்தில் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், உடனே இதை கேட்க சுகர் அதுக்கு பதில் சொல்கிறார். ஒரு சமயம் விரதானுஷ்டானமாக இருந்ததான சவுனகர் முதலான ரிஷிகள் கைலாசத்துக்கு அருகில் இருக்கக்கூடியதான குமாரவனம் அப்படிங்கிறதான அந்த இடத்துக்கு அங்கே போனேன். அங்கே ருத்ர பகவான் வசிச்சுன்னு வந்தார். அவரை பார்ப்பதற்காக அங்கே போகும்போது அந்த வழியில் எல்லா திக்குகளையும் பிரகாசம் கொண்டு வர அம்பிகை ருத்ரனுடன் ஏகாந்தமாக இருந்தாள். இதை பார்த்ததான அந்த இவா வரதை பார்த்ததான அந்த ருத்ரன் என்ன பண்ணார்,
இந்த வனத்தில் பிரவேசம் பண்ணக்கூடியவா யாராக இருந்தாலும் அவள் ஸ்திரீயாக மாறக்கடவுது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அந்த புருஷர்கள் யார் அங்கே வந்தாலும் உடனே ஸ்திரீயாக மாறிடுவார். இது இந்த சுத்திம்னன் பரிவாரங்களுக்கு தெரியாது. அதனால் இவ வந்ததுனால இவ எல்லாரும் ஸ்திரீயாக மாறிட்டா. இப்போ வைவஸ்வத மனு வம்சத்தினுடைய அரசனான சுத்திம்னன் இப்படி ஆன உடனே திருப்பி குலகுருவான வசிஷ்டரை நினச்சிட்டு இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த குரு என்ன பண்ணுறார், வசிஷ்டரும் உடனே ருத்ரனை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுறார். சந்தோஷப்பட்டதான ருத்ரன் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். சுத்திம்னனுக்கு இப்படி ஆகிடுத்து, அவனை மறுபடியும் ஆணாக மாற்றணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ருத்ரன் சொல்கிறார், 1 மாதம் ஆணாகவும் 1 மாதம் ஸ்திரீயாகவும் இருப்பான், அப்படியே அவன் இந்த ராஜ்யத்தை ஆளுண்டு வரட்டும், இந்த பூமி ஆளட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். இப்படி 3 முறை முதல்ல யாகம் பண்ணணும்னு பண்ணார். அப்புறம் இளையங்கிறதான பெண் பிறந்தது, அதை புமானா மாற்றினார். திருப்பி அவன் வனத்துக்கு வந்த உடனேயே திருப்பி ஸ்திரீயாக மாறினான், அவன் புமானா மாறினான். இப்படி ஒரு குருவனுடைய கடாட்சத்தினால அனுகிரகத்தினால அவனுக்கு 3 தடவை இந்த மாதிரி அனுகிரகத்தை பண்ணியிருக்கார். அதாவது மித்ராவருண இஷ்டியை தானே ஏற்று நடத்தினார். எல்லா ரிஷிகளையும் வரவழைத்து தானே அந்த யாகத்தை நடத்தினார். அவருடைய அனுகிரகத்தினால குழந்தை சந்ததி உண்டாச்சு. அந்த சந்ததியானது அந்த ஹோதாவனுடைய மாறுபட்ட செயல், அதனால் அது பெண்ணாக மாறித்து. உடனே அதுக்காக அந்த விஷ்ணுவை குறித்து மந்திரம் சொல்லி அதை ஆணாக மாற்றினார். அடுத்தது அவன் அந்த குமாரவனத்துக்கு போன உடனேயே திருப்பி பெண்ணாக மாறினத்தினால ருத்ரனை ஜபிச்சு ருத்ர மந்திரத்தை சொல்லி ருத்ரன் மூலமாக திருப்பி அவனை ஆணாக மாற்றினார். இப்படி ஆச்சாரியன் தனக்கு வேண்டியதான தன்னுடைய சீடன் சிஷ்யன் அவனுடைய க்ஷேமத்துக்காக அவனுக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்யக்கூடியவர். அதனால் குருவனுடைய கடாட்சம், குருவால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத இந்த பாகவத புராணமானது எடுத்து சொல்கிறது நமக்கு. அதனால் ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் ஏகைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதயத்தே நதத் திஸ்ருபிகி அஷ்டாபிகி சகசிரேனாபிகி கர்கிச்சித்து. ஆச்சாரனுடைய ஒரே பார்வையினால் ஒரே கடாட்சத்தினால ஏற்படக்கூடியதான க்ஷேமங்கள், இல்லைனா 2 பார்வையால் ஏற்படக்கூடிய க்ஷேமங்கள், அதை முக்கண்ணனாலும் ருத்ரனாலும், எண்கண்ணனாலும் பிரம்மாவினாலும், 1000 கண்ணனாலும் அதாவது இந்திரனாலும் யாராலையுமே அதை மாற்ற முடியாது. அதனால் ஆச்சாரிய சார்வபௌமன் அப்படிங்கிறவர் அந்த குரு, அந்த கடாட்சம், அந்த குருவால் எது பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணாலும் அதை யாரும் மாற்ற முடியாது. அது நடக்கும், நடந்தே தீரும். சுலபம் து குரும் தக்த்வா துர்லபம் ய உபாசதே பத்தம் தக்த்வா தனம் மூடோ குப்தமன்வேஷதே க்ஷிதௌ அப்படின்னு சுலபமாக இருக்கக்கூடியதான ஆச்சாரியனை விட்டுட்டு ரொம்ப அரியவனாக இருக்கக்கூடியதான அந்த பகவானை நாம் பார்க்க முடியாது, பேச முடியாது, நினச்சாலும் வரமாட்டான். அது அவனை போய் தேடுற மாதிரி இருக்குது. அதனால் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான தனம் பணத்தை விட்டுட்டு பூமியில் மறைஞ்சி இருக்கக்கூடியதான புதையலை தேடுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆச்சாரியனுடைய அனுகிரகம், ஆச்சாரியனுடைய கடாட்சம், ஆச்சாரியனால் பண்ண முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத இந்த பாகவத புராணம் சொல்கிறது. அதனால் ஆச்சாரியன் பிரத்யட்சமாக நமக்கு இருக்கக்கூடியதான பார்க்கக்கூடியதான ஆச்சாரியனை நாம் எப்போதும் சேவித்து அந்த பூர்வாச்சாரியருடைய தனியன்கள் திருநாமங்கள் அதெல்லாம் நாம் சொல்லிட்டு வந்தோமானா அதுவே நம்மளை உயர்த்தும், நம் வாழ்க்கையை உயர்த்தும், நம்மளுடைய நன்மைகளை க்ஷேமங்களை கொடுக்கும். மற்றவை நாளை கேட்போம்.